அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலை, மாலை மற்றும் இரவு வணக்கங்கள் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும். இப்ப என்னுடைய வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க யூஷுவல் சவுண்ட் செக் பிளஸ் கொடுங்க சாட்ல. சரி, நான் இப்போ சாட்டை பார்த்துட்டு இருக்கேன். நன்றி. மிகவும் நன்றி உங்களுடைய ஃபீட்பேக்கிற்கு. பிரில்லியன்ட், மிகவும் நன்றி. குளோபல் யூனிட் பே பிரசன்டேஷனுக்கு அனைவரையும் நான் அழைக்கிறேன். நேற்று நம்ம வெரிஃபிகேஷன்ஸ் அப்புறம் கேள்வி பதில் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா குளோபல் யூனிட் பே பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கார்டு லான்ச் ஆகியிருக்கு. எல்லாருமே ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கார்டுக்காக எல்லாரும் ரெடியா இருங்க. ஏன்னா நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். என்னுடைய அறிமுகம், என்னுடைய பெயர் மார்ஷல் நியான்சிமா. நான் மெம்பரா இருக்கேன் அம்பாசிடர்ஸ் கவுன்சில்ல. வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறேன் எவோரிச் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல மாஸ்டர் ப்ரொஃபி கோச் மற்றும் பிசினஸ் கோச். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன், ஆண்டர்பிரனியூர் மற்றும் ஸ்பீக்கர். சரி, என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தாயிற்று. நெக்ஸ்ட் நிறைய மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க, எதற்காக குளோபல் யூனிட் பே, எதற்காக குளோபல் யூனிட் பே அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்னா நமக்கு எல்லாமே தீர்வுகள் தான். எதற்காக அப்படிங்கிற கேள்விக்கு தீர்வு என்ன? ஏன்னா நிறைய பேர் நம்ம ப்ரோக்ராம ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வாட்ச் பண்றாங்க. நிறைய தொகை ஃப்ரோசன் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ஃப்ரீஸ் பண்ணா ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா நிதி முடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காரணங்களற்ற நிலை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். ஏன்னா சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் கூட நிறைய ஃபீஸ் இருக்கு. இப்ப 3 நாட்கள் நாங்க டைம் லிமிட் கொடுக்கிறோம். இப்ப நீங்க ஒரு வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறப்போ நீங்க எதுக்காக 3 நாட்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கிறப்போ அது எதுக்காக அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பிடித்த ஒரு பிசினஸா கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ண நீங்க ஒரு பிடிக்காத பிசினஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு நம்ம கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு சொன்னா எதையுமே நாம கரெக்ட் பண்ண முடியாது. நம்ம அக்கௌண்ட் எப்ப வேணா சஸ்பெண்ட் ஆகலாம். சார்ஜ் பேக் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். டிஜிட்டல் ஐட்டம்ஸ் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் கவர் பண்ணாம கூட இருக்கலாம். அக்கௌண்ட் எந்த நேரம் வேணா சஸ்பெண்டும் ஆகலாம். ஆனா நம்ம எக்கோசிஸ்டம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா நாம கட்டுப்படுத்தலாம் நம்ம நிதிய.
ஸோ கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுனால அந்த ஃப்ளோ வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம அசெட்ஸை வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து நம்ம சேமிக்க முடியும். பெரிய கட்டணங்கள் வந்து ப்ராசஸிங்ல இருக்கும். மிக அதிகமாக வந்து நம்ம ஆக்சஸ் வந்து கேஷ்க்கு உண்டான ஆக்சஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். சார்ஜ் பேக் ஃபீஸ் கூட நமக்கு மிகவும் அதிகமாக இருக்காது. மேலும் வந்து நீங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்க மற்றும் வந்து எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்க அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்டே ஆகாது. ப்ரொடெக்ஷன் பாலிசிஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும் டிஜிட்டல் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் வந்து கேள்வி மற்றும் அதற்கு உண்டான தீர்வுகள். எதற்காக ஜியூபி அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான பதில் தான் இப்ப நான் சொன்னது. இப்போ தேர்ட் பார்ட்டி ப்ராசஸஸை விட நம்ம ப்ராசஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் வந்து நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்பேரிசன் செய்து காண்பித்தேன். இப்ப வந்து எதற்காக கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர். இப்போ நீங்க ஜியூபி அப்படிங்கிறது வந்து முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட டிஜிட்டல் சொத்து நிறுவனம். ஆகையால் இது வந்து ஃபுல்லி ரெகுலேட்டட், சுவிட்சர்லாந்து நிர்வாகத்தின் கீழ் வந்து ஃபுல்லா ரெகுலேட் ஆகியிருக்கு. இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னா நோ யுவர் கஸ்டமர். இப்ப யார் வந்து நம்ம கஸ்டமரா இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கலெக்ட் பண்ணாதான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கிளையண்ட்டை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு கீழே தான் நம்ம கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. இது கேஒய்சி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்றாங்க நம்ம ஐடென்டிட்டிய. இது வந்து நம்ம அடையாளம் சரியான ஒரு நபர் தான் இந்த குளோபல் யூனிட் பே சிஸ்டம் வந்து உபயோகப்படுத்துகிறாரா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அத்தாட்சியாக அமைகிறது. ஏன்னா ஒரு ஏமாற்று வேலை, பண மோசடி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த கேஒய்சி சோதனை நடக்கிறது. ஏன்னா ஒரு சீரான அமைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ நம்ம கேஒய்சியை சப்மிட் பண்ண வேண்டியது ஒரு அவசியம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்ப வந்து என்னென்ன ஆபரேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ஜியூபி பேமெண்ட் சிஸ்டம் கீழ் இருக்கிற கிளையன்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பிளாக் செயின் அடிப்படையிலான தளம். மேலும் வந்து பல நன்மைகள் இருக்கு இதுல. இப்ப வந்து ஃபியட் கரன்சி இன்கமிங், அவுட் கோயிங் எல்லாமே நீங்க பண்ண முடியும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச்ல வந்து டாலர்ஸ் இருக்கு, யூரோஸ் இருக்கு. இன்னும் நிறைய கரன்சி பேர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நாங்க ஆட் பண்ண போறோம். கிரிப்டோ கரன்சி பரிமாற்றம், கொள்முதல், விற்பனை இதில் அடங்கும். கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அதுல. இப்ப வந்து USDU ஆட் ஆகும். பிட்காயின் வந்து சீக்கிரமே மிக விரைவான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஓவர் தி கவுண்டர் அசெட்ஸ், இப்ப வந்து கொள்முதல் மற்றும் விற்பனை, விலை மதிப்பற்ற உலோகங்கள், பிரஷியஸ் மெட்டல்ஸ் வந்து ஆட் ஆகும். ஏன்னா இப்போ மெட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டாக வந்து ஆட் ஆகி இருக்கு பிரஷியஸ் மெட்டல்ஸ். ஏன்னா நீங்க வந்து ஒரு பிரஷியஸ் மெட்டல்ஸை கொடுத்து பணம் கூட நீங்க வாங்க முடியும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ல இருக்கிறதுனால இதுவுமே ஆட் ஆகி இருக்கு. அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். இப்ப வந்து
இப்போ நம்ம குளோபல் யூனிட் பே பிளாட்ஃபார்மோட கிளையன்ஸா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான் இது. இப்ப ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா 24/7. இப்ப ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்குன்னு சொன்னா அதுல 24 hours, ஒவ்வொரு நாளும் 24 hours வந்து ஃபுல்லா சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கும், ரவுண்ட் தி கிளாக். இப்போ உங்களுக்கு பேக் ஆஃபீஸ் வந்து ஃப்ரீ, பேங்க் அக்வயரிங், சிப்பா பரிமாற்றங்கள், அப்புறம் ஸ்விஃப்ட் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு, டெபாசிட் வித்ட்ராவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நடக்கும். பிளாட்ஃபார்ம் கரன்சிஸ் வந்து இப்ப யூஎஸ்டி, யூரோஸ், அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சி ஆட் ஆகும்னு சொன்ன மாதிரி லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம சொன்னோம். பிடிசி, இடிஹெச், யூஎஸ்டிசி, மாஸ்டர் கார்டு, ப்ரீபெய்ட் டெபிட் கார்டும் ஆட் ஆக போகுது. இப்போ நிறைய ஷாப்ஸ் வந்து நீங்க போனா பேமெண்ட் சிஸ்டம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்தது செக்யூரிட்டி வரும்பொழுது இப்போ இன்டர்நேஷனல் லீகல் கம்ப்ளைன்ஸ் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பயப்பட தேவையில்லை. இன்டகிரேஷன் இருக்கு, ஒருங்கிணைந்த குளோபல் பாஸ் சிஸ்டம் குளோபல் யூனிட் பே பிளாட்ஃபார்ம்ல. ஏன்னா நம்ம ஃபுல் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கொடுத்துடுறோம், ஜியோ லொகேஷன். ஸோ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து சேஃப்டியா இருக்க முடியும். ஏன்னா கேஒய்சி சிஸ்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஏன்னா ஏஎம்எல் பாலிசி, ரெகுலர் ஃபுல் ஆடிட் இருக்கு. அதனால நீங்க வந்து ரொம்ப ஒரு சரியான ஒழுங்கான முறையில் வந்து மிகச்சிறந்த பாதுகாப்பு வசதியுடன் நாம் குளோபல் யூனிட் பேயை உபயோகப்படுத்த முடியும். இப்ப வந்து ஒரு வசதி அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு வந்து எந்த பிசினஸ் மாடலா இருந்தாலும் சரி, இப்போ பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கஸ்டமர், கஸ்டமர் டு கஸ்டமர், அப்புறம் வந்து மிக வேகமான செயல்பாடுகள் இருக்கும். ப்ராசஸிங் வந்து ஹை ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் பாக்குறப்போ உங்களுக்கு ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா இருக்கும். அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் சப்போர்ட், சர்வதேச குழு, தொழில்நுட்ப ஆதரவு வந்து உங்களுக்கு 24/7 இருக்கு. ஏன்னா உலகளாவிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால எந்த உலகத்தில் வந்து எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கேள்விகள் வந்து உடனுக்குடன் பதிலளிக்கப்படும் வசதியுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்ப வந்து இந்த டேபிள் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு உண்டான கார்டு எது அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் வந்து டேபிள். வேற வேற கார்ட்ஸுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் என்ன, வர்ச்சுவல் கார்டு இருக்கு, ப்ளூ கார்டு இருக்கு, கோல்ட் கார்டு இருக்கு, பிளாட்டினம் கார்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கார்டுடைய பெனிஃபிட்ஸ். என்னென்ன கார்டு யூஸ் பண்றீங்களோ அந்த கார்டுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப வந்து யூரோப்பியன் ரெகுலேஷன்ஸ் வந்து யூரோஸ் கவர் ஆகுது. இது வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து நம்ம வெபினார்ஸ் இருக்கும். இன்னுமே நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்லைடுக்கு இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு அவுட்லைன் கொடுத்திருக்கேன். இப்ப வந்து அசல் கடன் பரிவர்த்தனைகள், OCT, ஒரிஜினல் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மற்றும் மணி டிரான்ஸ்பர் எந்த கார்டுக்கு வேணா நம்ம டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதற்கு உதாரணங்கள் இப்ப வந்து பொட்டன்ஷியல் டிவிடெண்ட் இன்கம், அதற்கு உண்டான ஒரு உதாரணம் நான் இதுல கொடுத்திருக்கேன். இது வந்து டிவிடெண்ட் இன்கம் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணும். இப்ப வந்து நம்ம நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நம்பர்ஸ் வந்து சீக்கிரமே நம்ம ரீச் பண்ண போறோம்.
இப்ப 1000 யூனிட்ஸ் டாப் அப் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ லோன் வழங்குதல் இந்த மாதிரி ஒரு டார்கெட் பீப்புள் வந்து லோன் வழங்கும் முறையை பார்க்கும் பொழுது நம்ம வந்து இதையும் இன்க்ளூட் பண்ண முடியும். இது வந்து ஒரு டர்ன் ஓவர் ஜெனரேட் பண்றதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்கம் மணி வந்து எப்படி சிஸ்டம்ல போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இன்கம், ஒரு ப்ராசஸ். இப்போ 1% வந்து $10 million per month வந்து ஜெனரேட் பண்ணும். அப்போ டிவிடெண்ட்ஸ் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் முடிந்து டிவிடெண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 10 times அதிகமாக இருக்கும் மந்த்லி லாயல்டி போனஸை விட. இப்ப வந்து இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஜியூபி சிஸ்டம் வந்து இவ்வளவு நன்மைகளை வழங்குகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க பிளஸ் கொடுங்க சாட்ல. நீங்க வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ண முடியும். நீங்க குளோபல் யூனிட் பே மேலும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல ஒரு கோ ஓனரா இருக்கீங்க. குளோபல் யூனிட் பே கார்ட் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ. நன்றி உங்கள் ஃபீட்பேக்கிற்கு. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து நீங்க வருமானம் ஈட்ட முடியும் நம்ம குளோபல் யூனிட் பே சிஸ்டம்னால, அதுக்காக தான். இப்ப வந்து நேர்முக வருமானம் எப்படி இருக்கு, ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து பொட்டன்ஷியல் ஆக்டிவ் இன்கம். நெட்வொர்க் மூலமாக மேலும் வந்து வெளி இடங்களிலிருந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக எப்படி வந்து வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க வந்து எவோரிச்சுடைய பார்ட்னர், குளோபல் யூனிட் பேல எவோரிச்சும் பார்ட்னர். நீங்க வந்து ஆல்ரெடி எவோரிச்சோட பார்ட்னர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸைட்டடா தான் இருப்பீங்க. சரி, இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இன்கம் ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி. சோ நீங்க வந்து ரொம்ப ஒரு பிளஸ் வந்து கொடுத்திருந்தீங்க. இருந்தாலும் ரொம்ப நான் எக்ஸைட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி வந்து நீங்க தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை வந்து நீங்க சாட்ல வந்து கொடுக்கலாம். சோ இப்ப வருமானம் அப்படின்னதும் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை உருவாகும். அதனால நீங்க வந்து உங்களுடைய சந்தோஷத்தை சாட்டில் தெரிவிக்கலாம். இப்ப வந்து எவோரிச் பிளான்ல எவோரிச் பிளான் வந்து நம்ம ஜியூபிக்கும் அப்ளை ஆகுது. நன்றி. ஏன்னா ஒருங்கிணைக்கப்படுகிறது, இன்டகிரேட் பண்ண போறோம். இப்ப வந்து உங்க நெட்வொர்க்ல யாராவது கார்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இன்கம் வருது, ரெஃபரல் இன்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த கார்டை மட்டும் வாங்குறப்ப மட்டும் உங்களுக்கு வந்து வருமானம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க ஒவ்வொரு தடவை யூஸ் பண்றப்ப கூட உங்களுக்கு வருமானம் வரும். எவ்வளவு நல்லா இருக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். பிரில்லியன்ட். இப்போ எவோரிச்ல வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ப்ராசஸ் மிக ஒரு எளிய ப்ராசஸ், யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸ். நம்ம எவோரிச் எக்கோசிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்றதுதான். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து
நல்லா தெரியும் இந்த ஒரு பிளான். ஸோ இந்த பிளான் படி நீங்க ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வருமானம் காத்திருக்கிறது. ஏன்னா நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல ஒரு கோவனரா இருக்கும். மேலும் வந்து குளோபல் யூனிட் பே மூலமாகவும் நாம் நெட்வொர்க் ரெஃபரல் போனஸ் வந்து சம்பாதிக்க முடியும். இப்ப வந்து வெரி சிம்பிளா இருக்கு. 4 பங்காளர்கள், அதாவது மொத்தமா வந்து 4. இப்ப வந்து ஸ்டேட்டஸ் என்ன? ஏஜென்ட்டுக்கு தனிப்பட்ட பர்சனல் வால்யூம் வந்து 200 யூரோஸ். உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்ட்னரா இருப்பீங்க. ஒரு 200 யூனிட்ஸ் வந்து பர்சனலா அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். மேலும் வந்து 2 பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல அவங்களும் 200 யூனிட்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேலும் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், கமிஷனும் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா இதை லீட் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து உதாரணமாக அமைய வேண்டும் மற்றவர்களுக்கு. இப்ப மெட்டல் கார்டுனா அது வந்து 500 யூரோஸ், கோல்ட் கார்டுனா 100 யூரோஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்லைட்ல. கண்டிப்பா வந்து நீங்க தயாராகுங்கள். இப்போ ஒரு முகவர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து உலோக அட்டை 2 பேர் வாங்கி இருக்க வேண்டும் 500 யூரோஸ்ல. அப்போ 2 வாடிக்கையாளர்கள் தங்க அட்டை வாங்கினாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பங்காளர் ஆவீங்க. இந்த வேல்யூ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்றதுனால, குளோபல் யூனிட் பே கார்டை யூஸ் பண்றதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ஸ்லைட்ல இப்ப பார்க்கிறோம். இப்ப வந்து கார்ட் சேல்ஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து என்னென்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப வந்து இவர் ஏஜென்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வருவாய் எப்படி இருக்கும்? அவருக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுதான் வந்து நார்மல். இப்ப வந்து நீங்க ஒரு பிக் டீம் இருக்கிற ஒருத்தராகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பிக் டீமை வந்து கொண்டு வர்ற ஒரு நிலையில கூட இருக்கலாம். நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கூட இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி ஒரு லீடராக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த வருவாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஏஜென்ட்டா இருக்காங்க. பர்சனல் வால்யூம் வந்து 200 யூனிட் ஆர் யூரோ. இதற்கு நிபந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ 4 பேரை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்து கன்சல்டன்ட்டா அவங்க கன்சல்டன்ட்டா இருக்காங்கன்னு சொல்றப்ப இன்னுமே அதிகமான ஒரு வருமானம் வரும். ஏன்னா ரேங்கிங் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து ரெஃபரல் கமிஷனும் அதிகமாகும். இது வந்து மெட்டல் கார்டு சேல்ஸ்க்கு உண்டானது. ஏன்னா ஒரு 500 யூனிட்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா அந்த மெட்டல் கார்டு வந்து உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும், உங்களுக்கு ஷிப் ஆகும். இப்போ வந்து அக்டோபருக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம். அதனால எல்லாரும் வந்து ரேஸ் மாதிரி நினைச்சு இதுல ஜாயின் பண்ணி ஓட வேண்டும். அப்பதான் வந்து உங்களுக்கு மிகவும் பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆக அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்க கிரியேட் பண்ணி கொடுக்கிறோம்.
இப்ப வந்து 4 கட்டமைப்புகள். இது வந்து எல்லாமே பேக் ஆபீஸ்ல நாங்க அப்லோட் பண்ண போறோம். எப்ப வேணா நீங்க வந்து இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் விஷுவலா இப்ப காமிக்க போறேன் எப்படி வந்து லெவல் இன்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து 5x5 ப்ரோமோவும் இருக்கு. இப்போ 5 people இருக்காங்க அப்படிங்கிறப்போ 500 200 கார்ட்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்தோம். அதாவது உலோக அட்டை மற்றும் கோல்ட் அட்டை. சில மக்கள் வந்து குறைவாக நெட்வொர்க்கிங்ல இருப்பாங்க, சில மக்கள் வந்து அதிகமாக செய்வார்கள். இப்ப வந்து நீங்க 5th லெவல்ல பார்க்கும் பொழுது மக்களின் எண்ணிக்கை வந்து 3125 இருக்கு. அப்ப கமிஷன் வந்து 3% இருக்கு. நீங்க வந்து யூரோஸ்ல ஆன் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட்டாக கூட இருக்கலாம். ஆனா இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா லெவல் இன்கம் வந்து உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க கரியர் லெவல்ல வந்து மூவ் ஆகி இருப்பீங்க. இது வந்து பெர்சன்டேஜ் இன்கம் வந்து அதிகமாக இருக்கிறது. சோ இதனாலதான் நான் வந்து பொட்டன்ஷியல் இன்கம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணணும்? கார்டை சேல் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த கார்டு மூலமாக மேசிவ் இன்கம் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். இப்ப வந்து 500 யூரோஸ் கொடுத்து எதற்காக ஜியூபி கார்டு வாங்க வேண்டும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? மேசிவ் இன்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேசிவ் பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இது குளோபலைஸ்ட் பிளாட்ஃபார்ம், பேமெண்ட் சிஸ்டம். நீங்க வந்து குளோபல் போர்ட்போலியோல ஒரு எக்கோ ஓனரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல நம்ம ஒரு கோ ஓனராகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிவிடெண்ட் இன்கமும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதையும் நீங்க விளக்கி சொல்ல முடியும். எதற்காக ஜியூபி அப்படின்னு கேட்டா, ஏன்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோட ஒரு செக்டாரா இருக்கிறதுனால இதுல வந்து பேமெண்ட் சிஸ்டமா இருக்கு. ஆகையால் உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிவிடெண்ட் இன்கமும் அதிகரிக்கும். இப்ப வந்து ஒரு காம்படிட்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து பொட்டன்ஷியல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக தர மாட்டார். ஏன்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது. கண்டிப்பா வந்து நீங்க அக்ரி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஓன் ஷாப் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் வேற ஒரு ஷாப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் இந்த குளோபல் யூனிட் பேமெண்ட் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்றதுக்கும் மற்ற பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கும் உண்டான வித்தியாசம். சோ இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். கைஸ், நீங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. இப்போ நம்ம வரலாறு பற்றிய ஒரு முக்கியமான விளக்கங்கள் வந்து நான் கொடுத்தேன். நாங்க வந்து தீர்வுகள், உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான தீர்வுகள் தருவதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் அசெட் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும் ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையில். ஏன்னா இது இன்ஷூர்டு. நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும் பியர் டு பியர். ஏன்னா
டைரக்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு நன்மையாக இருக்கிறது. இப்போ நம்ம வெபினார்ஸ்ல வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னுமே வந்து குளோபல் யூனிட் பே உடைய நன்மைகளை வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். அதனால எல்லாரையும் வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க வெபினார்ஸ்க்கு. எந்த விதமான ஒரு கேள்விகளாக இருந்தாலும் நான் வந்து அதற்கு பதிலளிக்கிறேன். மேலும் எவோரிச் பேக் ஆபீஸ்ல வந்து குளோபல் யூனிட் பே பேக் ஆபீஸோட ஒருங்கிணைந்து யூனிடெக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நாம வந்து ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸிங் அந்த அளவுக்கு ரொம்ப மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து இதே நேரத்தில் கலந்து கொள்ள நான் உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். எப்படி வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியும், என்னென்ன தடங்கல்கள்லாம் இருக்கு உங்களுக்கு, அதை எல்லாமே நான் நிவர்த்தி செய்து வைக்கிறேன். ஏனென்றால் நான் வந்து கண்டினியூஸாக இந்த வெபினார்ஸை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தலைவர்கள் மக்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வாய்ப்பை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேறி வரணும். நீங்க வந்து ரொம்ப ஆஸ்பைரிங்கா இருக்கீங்களா, கண்டிப்பா நான் வந்து முன்னேறணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி மெம்பர் ஆகணும் லோக்கல் லீடர்ஷிப் கவுன்சில்ல அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணம் இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுங்க. ஏன்னா ஒரு அதிகமான அளவில் வந்து அனுபவம் கிடைக்கும், மேலும் வருமானமும் கிடைக்க வழிவகுத்து கொடுக்கிறது. கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை. பேக்கேஜ் வந்து பை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க வருமானம் ஈட்ட முடியும். லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீக் வந்து Thursday உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.